ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகியம்மா என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேள். உனக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் பிரச்சனை வர வேண்டும் என்று பயங்கர திட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தை போடுவது யார்? இந்த திட்டத்தை போடுவதனால் அவர்களுக்கு என்ன பலன்? இதனையெல்லாம் உனக்கு இந்த வராகியம்மா நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று கணித்து நான் உன்னிடம் சொல்லிவிடுவேன். வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது என்று எதையாவது நினைத்து வருந்துவதை விட உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டாலே அது போதும். வராகி எதையும் மறைக்காமல் உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன். இந்த வராகி எது உன் வாழ்க்கை என்பதனை நீ நிச்சயமாக புரியும்படி உனக்கு நான் உணர்த்தி விடுவேன். என் அன்பு குழந்தையே, உன்னோடு உன் துணை என்று யார் உனக்கு உண்மையாக இல்லை என்று நினைத்து நீ வருந்துகிறாய். ஆனால் இந்த வராகி சொல்லும்போது இனி இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? வராகி உனக்கென்று துணை வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உனக்காக உன் வராகி அம்மா நான் இருப்பது இனி முழுமையாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். வராகியானவள் சர்வ சாதாரணமாகவெல்லாம் உடத்தில் எதையும் சொல்லிவிட வருவதில்லை. வராகி எதையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விடுவதும் இல்லை. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் உறக்கச் சொல்கிறேனோ, எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கை நீ முழுமையாக பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ, அந்த விஷயத்தை என் குழந்தை நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்வாய். எதிலும் என் குழந்தை ஏமாற்றத்தை நீ அடைய மாட்டாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நான் கொடுத்தது ஒவ்வொன்றிலும் இனி முழுமையான ஒரு மன நிறைவை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். தெளிவான எண்ணங்கள் உன்னை சரியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி இருக்கும் பொழுது உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கும் ஒரு குடும்பத்திற்கும் வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே கணித்து இந்த வராகியானவள் உனக்கு சொல்ல வருகிறேன் என்றால் இதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது என்று எதையும் யோசித்து நீ வருந்தக்கூடாது. எது நடப்பதாக இருந்தாலும் இந்த வராகியானவள் உனக்கென துணை வருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாய், அது போதும். எத்தனை விஷயங்களினால் உன்னுடைய மனது காயம்பட்டு நின்றாலும் வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய மனது தெளிவடைந்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக ஒவ்வொரு மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இதை எல்லாமும் புரிந்து கொண்டு என் குழந்தை நீ வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் நாம் கவனத்தில் கொண்டு வாழ்க்கையில் வாழத் தொடங்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையும் நாம் புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இதனை உணர வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் எப்பொழுதும் இது போன்ற சூழ்நிலைகளை சரியாக புரிய வைக்க வருகின்ற நேரம், உனக்காக ஒவ்வொரு நிலையும் நான் உணர்த்துகின்ற இந்த நேரம், இனிமேல் என் குழந்தை தான் விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ பதறக்கூடாது. வராகி சொல்வது போல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இதை எல்லாமும் தாண்டி உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமோ தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்கக்கூடாது. அம்மா இருக்க உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? அம்மா இருக்கும்பொழுது உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை இனி சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. இனி வரக்கூடிய காலங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்த வேண்டும். இனி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கட்டாயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற மனநிலை என் குழந்தைக்கு மாற வேண்டும். இப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ சரியான ஒரு பாதையை பிடித்து வர வேண்டும். மீண்டும் மீண்டும் வராகியானவள் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் என்று நினைத்து விடாதே.
வராகி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணர வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி ஒவ்வொரு கணமும் இந்த வராகியானவள் வந்து கொண்டே இருப்பேன். உன்னை தேடி ஒவ்வொரு நேரமும் இந்த வராகியானவள் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் அம்மா என்னவென்று தெரிந்துத்தான் உன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து நடந்து கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் என் குழந்தை சற்று கவனமாக நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால், அதற்கேற்ற போல் நடந்து கொண்டால், இத்தனை நேரம் நாம் சந்திக்கும் இந்த விஷயங்கள் இனிமேல் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக வரும். பல திருப்பங்கள் வரும். உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் உன்னை சூழ்ந்து வரும். ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கையை புரிய வைக்கும். எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் என்னவென்று நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தனித்து நின்று சமாளிக்கும் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல தெளிவான விஷயங்களை எடுத்துச் சொல்ல வர வேண்டும் அல்லவா? உன்னுடைய மதிப்பு என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளும் உன்னுடைய ஆசைகளும் நிச்சயமாக உனக்கு நிறைவேறுவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, பொதுவாக இந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு துன்பம் வருகிறது, ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையில் சோதனை வருகிறது என்றால் முதலில் இதையெல்லாம் நாம் சரிவர என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியான நிலையில் எதையும் எதிர்கொள்ள நாம் துணிய வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த வராகியானவள் இருக்கும்போது இனி எது நடந்தாலும் இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எடுத்துச் சொல்லும் உண்மைகளை நீ சரிவர கவனிக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா? வராகியானவள் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் யோசித்து இனியும் நீ கலங்காதே. உனக்கு நடப்பது போல எல்லாம் இனி எந்த நிலையிலும் சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். எதிலுமே என் குழந்தை விரும்புகின்ற வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனிமேல் உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற நட்பு ஒன்று நீ இன்னொரு குடும்பத்தோடு சந்தோஷமாக நீ நடப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல், இன்னொரு குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி ஏது நடக்கிறது என்று என் குழந்தை எப்பொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் ஒருபொழுதும் செய்ய நினைப்பதில்லை அல்லவா? அதனால் என் குழந்தையின் வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்திற்குள் நீ வந்துவிட்டாய். பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த சூழ்நிலை நமக்கு கொடுத்தால் போதும் என்ற ஒரு புரிதலுக்குள் நீ வந்துவிட்டாய். இப்படியாக உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்ட பிறகு இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். அம்மா உன்னோடு இருக்கும்பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களிலிருந்தும் உனக்கான தெளிவு கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த அம்மா சொல்ல சொல்ல உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நாம் சரியாக இருந்தோமானால் நம்மை சுற்றி என்ன பிரச்சனை நடந்தாலும், நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது ஒருபோதும் நம்மை எதுவும் செய்து விடாது அல்லவா? ஒருபொழுதும் நம்மை எந்த நிலையிலும் அது பாதித்து விடாது அல்லவா? நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் நாம் அதனை சரியாக புரிந்து கொள்ள நினைத்து விட வேண்டும். எதிலும் நாம் குழப்பம் கொள்ளக்கூடாது. எந்த விஷயத்தையும் நாம் சற்றென்று ஒரு மனநிலைக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருப்பது இனி முழுக்க முழுக்க உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் உருவாக்கி கொடுக்கும். உனக்கென்று நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வராகி இருக்கும்பொழுது என் குழந்தை எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய். இந்த வராகி அம்மா உனக்கு துணை இருக்கும்போது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் இதை எல்லாமும் கட்டாயமாக நீ கடந்து வந்து விடுவாய். உன்னை தேடி நான் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நாம் எதிர்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய்.
எந்த இடத்திலும் நாம் யோசித்தது எல்லாம் நமக்கு சரியாக கிடைக்கும். யாரோடு நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாமும் தாண்டி நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரும் நேரங்கள், இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து உன்னை நான் மதிப்பு கொடுத்து வாழச் சொல்லும் அல்லவா? எந்த இடத்திலும் என் குழந்தை, இனி எதற்காகவும் நீ வருந்தாதே. யாரோடும் எப்பொழுதும் பேசுவதற்கு முன்பாக சற்று ஆழமாக யோசித்துவிட்டுத்தான் நீ பேசத் தொடங்க வேண்டும். அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது. நாம் பேச நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை அதிகமாக காயப்படுத்திவிடும். தவறு ஏதும் செய்யாமலும் மனதில் எந்த ஒரு கெடுதலையும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலும் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருந்தாலும் நீ பேசுகின்ற இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் அப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தருகின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.